Hello viewers, నేను பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 796 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ப்ரூலி நம்ம கேரட்டை அந்த மிரர் வேர்ல்டுக்குள்ள வச்சு அமுகிட்டான். அண்ட் அதோட விடாம மத்தவங்க எல்லாத்தையுமே பிடிக்க சொல்லி அங்க இருக்க மரம் செடி கொடின்னு எல்லாத்துக்குமே ஆர்டர் போடுவாளா. அத்தனையும் நம்ம ஆளுகளை பிடிக்கிறக்காண்டி வெறிகுண்டு வரும். அட வந்து பிடிச்சா பரவாயில்ல, ரவுண்டு கட்டி நின்று கண்ணா பின்னா அட்டாக் பண்றதுனால எஸ்கேப் ஆறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இப்ப இவங்க ரெண்டு பேத்துல அதிகமா பவர் உள்ள ஆளு சாப்பர் தான். நான் சாப்பரையே காலை பிடிச்சு தொங்க விட்டதுனால நமியால எதுவும் பண்ண முடியல. பிளார்ஸ் எல்லாம் வந்து கண்ட மெனிக்கு கடிக்குது. இப்ப யாராச்சும் ஒருத்தர் நின்று சண்டை போட்டாதான் இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். சோ சாப்பர் சண்டை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். ரெண்டு பேரும் எங்கேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா 3 பேர்த்தையுமே இவங்க காலி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒன்னும் சாதாரண சொம்ப பைரட்ஸுங்க இல்ல, எம்பரரோட கிளானை சேர்ந்தவங்க. அதனால சாப்பர் நமி எங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய் லூஃபியை கண்டுபிடிக்க சொல்லிட்டு அவன் சண்டை போறான்னிருவான். நமிக்கு அவனை விட்டுட்டு போக மனசு இல்ல. பட் இதை விட்டா வேற வழியும் இல்ல. அவ கிளம்புனதுக்கு அப்புறம் நம்மால ரம்பிள் பாலை யூஸ் பண்ணி பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாறிடுவான். ஆல்ரெடி நம்ம பையன் 2-3 உருவத்துக்கு மாறினதை பார்த்துட்டு ப்ரூலி அசந்து போயிட்டா. இதுல இவ்வளவு பெரிய சைஸுக்கு மாறினவனே வா என்ன இவ்வளவு ஃபன்னியா இருக்குதுன்னு சொல்லி அசந்து போயிருவா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லா வெரைட்டி ஆஃப் மக்களையும் இங்க கொண்டு வரணும் தான் அவங்க அம்மாவோட ஆசை. ஆனா அந்த லிஸ்ட் முடியாது போலயே புதுசா வந்துகிட்டே இருக்காங்கம்பா. சோ இப்ப என்னன்னா சாப்பரை பிடிக்கணும். ஒரு சைடு சாப்பரை பிடிக்க போனாலும் இன்னொரு பக்கம் நமிய பிடிக்கிறதுக்காக செடிகள் கொடிகள் பூக்கள்னு விடாம வெறிகுண்டு விரட்டுங்க. சாப்பரு முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் தடுக்க பாப்பான். பாவம் அவனாலையும் எவ்வளவுதான் முடியும். நமியாலையும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியல. பயங்கரமா மூச்சு வாங்குது. லூஃபி எங்கடா போனேன்னு தொண்டைகளையே கத்திக்கிட்டே ஓனா. அப்படியே நிக்காம நைட்டு இருட்டாகிற வரைக்கும் ஓடிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் லூஃபி இடையில வந்து இவளை பிடிச்சிருக்கான். ஆனா ஏகப்பட்ட பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு ஆளுன்னு சொல்லி தான் பிடிச்சான். நல்ல வேலை தப்பிச்சா. சரி நேரா போய் கேரட்டையும் சாப்பரையும் காப்பாத்துவோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டா அந்த சம்பவம் நடந்ததே இங்கதான். ஆனா இப்ப பார்த்தா யாருமே இல்ல, எதுவுமே இல்ல. அதனாலதான் நமி செம கடுப்பாயி அந்த பலாப்பழ மண்டையங்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா சாப்பருக்கும் கேரட்டுக்கும் என்னாச்சுன்னு இவன் லைவா பாத்துக்கிட்டே தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு கண்டிப்பா மேட்டர் என்னன்னு தெரியும். அதனால ஒழுங்கா சொல்லுடான்னு நோண்டுனா பல்ல கடிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்ல மாட்டான். சரி அப்படியே அங்க கட் பண்ணி பிக் மாமா காட்டுறாங்க. அவளை சுத்தி இருக்குதுங்களே அந்த சாப்பிட்ற ஐட்டங்க அது இதுன்னு. அதுங்க கிட்ட ஸ்டார் ஹேட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு விசாரிப்பா. அதுங்க பார்த்தா அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம A to Z அப்படியே ஒப்பிக்குங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால கண்டிப்பா ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில போக முடியாது, நல்லா மாட்டிட்டாங்க, இனிமேட்டு அவங்க கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே பிக் மாமுக்கு செம ஹாப்பி. அந்த டைமுங்கும் போது திடீர்னு அந்த இடமே அதிர அளவுக்கு டம்முன்னு எவனோ நடந்து வருவான். அவனை பார்த்த உடனே அங்க சுத்தி இருக்க ஐட்டங்கள்லாம் அப்படியே பீதி ஆயிரும். ஆனா அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த பிக் மாமோட 10வது பையனான கிராக்கர். அவனை கூப்பிட்டதே பிக் மாம் தான். எதுக்காகனா ஸ்டார் ஹேட் இருக்கான்ல, அவன் இவங்க கிளான் கூட மோதினதுக்காக வருத்தப்படுமாமா. அதனால நல்லா பாடம் கத்து கொடுத்துடுவா. அவங்க செடியூசிங் வுட்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு வலி வேதனைனா என்னன்னு தெரியணும். அதை தாங்க முடியாம சாவு அவங்கள வெல்கம் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுடா தற்கூரி பையலன்னு சொல்லி அனுப்பி விடுவா. சாவ கூட எவ்வளவு டிசைனா கொடுக்குறா பாத்தீங்களா. எல்லாருமே நம்ம பள்ளியில மொக்க பீஸ் அட்டு பீஸுங்க, ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாலும் பிக் மாம் இவ்வளவு வேலைத்தனம் பண்றான்னா லூஃபி அவ அண்டர் எஸ்டிமேட் பண்ணலன்னு தானே அர்த்தம். சரி இங்க அதே நேரம் அந்த பலாப்பழ மண்டையனை நம்ம ஆளுங்க போட்டு துருவுன்னு துருவி எடுப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரூலிங்கிறவனும் சரி இந்த ஃபாரஸ்ட் மான்ஸ்டர்ஸும் சரி இவங்க எல்லாத்தையும் விரட்டி அடிக்குதே தவிர அவனை தொட கூட செய்யல. அது ஏன் நீயும் அவங்கள ஒரு ஆளான்னு கேட்டா அவங்கள ஒரு ஆள் இல்ல, ஆனா அவங்களுக்கு நான் எனிமி இல்லம்பா. சரி இப்ப அது பஞ்சாயத்து இல்ல. அப்புறம் ப்ரூலி கேரட் இவங்க எல்லாம் எங்க போனாங்க ஒழுங்கா சொல்லு, இல்ல அண்டா சைஸ்ல இருக்க உன் பல்ல எல்லாத்தையுமே தட்டி போடுவேன்பா. அவனுக்கு விஷயம் எல்லாமே தெரியுது ஆனா சொல்ல மாட்டான். அப்படி சொல்லணும்னா எனக்கு அந்த ஆப்பிள் ஜூஸை எடுத்து கொண்டு வந்து கொடுங்க, நான் சொல்றேன்பா. எப்பவுமே சாப்பாடுன்னா அடிச்சுக்கிற நம்ம லூஃபியே அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, ஒழுங்கா சொல்லுடா விளக்கண்ணேம்பா. இப்ப மட்டும் நல்ல விஷயம் ஏதாச்சும் சொன்னானா லூஃபியுமே சேர்ந்து அவன் கூட உட்கார்ந்து சாப்பிடுவான்ல. எனக்குமே குடிக்கணும்னு ஆசையா தாண்டா இருக்குது, வெண்ண விளக்கண்ணே உனக்கு என்ன இளவு தெரியுமோ சொல்லி தொலைடா, ஏன்டா சீனை வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே சரி ஓகேன்ட்டு அவனும் சொல்லுவான். இப்ப என்னன்னா அவனுக்கு லூஃபியை பார்த்தா ஸ்ட்ராங்கா தெரியுது, ஆனா நமியை பார்த்தா தெரியல. அவன் நானும் ஸ்ட்ராங் தான்டா. இப்ப அதுக்கு என்னடான்னு கேட்டா உங்க கூட வந்த சாப்பரே திடீர்னு ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு, அதுவே என்னால நம்ப முடியல, திடீர்னு பெரிய சைஸுக்கு மாறிட்டானாமா. பட் இருந்தாலுமே அங்க இருந்த மரம் செடிகள் சாப்பாட்டு ஐட்டங்கள்லாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவனை அட்டாக் பண்ணுச்சுங்க. மேட்டர் என்னன்னா ஒரு டைம் அந்த ட்ரீஸ் எல்லாத்துகளுக்கு ஆர்டர் போட்டுட்டா அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அதுங்க விடவே விடாது. சோ அப்படித்தான் வளைச்சு நம்ம சாப்பரை போட்டு மொத்தமா அமைக்கி இருக்குங்க. எதுக்காக திடீர்னு நமி அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணிச்சுங்கன்னு தெரியல. அண்ட் லூஃபி அட்டாக் பண்ண வந்தப்போ அவனும் ஒரு சைடு போட்டு பொலன்னு பொலந்துக்கிட்டனால அதுக்கப்புறமும் அது அட்டாக் பண்றதா ஸ்டாப் பண்ணிருச்சுங்க. இப்ப என்ன டவுட்னா எப்படி இதுங்க பேசிக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க. அதுதான் நம்ம பயலுக்கு ஒரே மர்மமா இருக்குது. ஆக்சுவலா 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த டோட்டோ ஐலாண்ட்ல
ஐலாண்ட்ல இருந்த மக்கள்லாம் ஒரு மாசத்துக்கு உண்டான சோலை பே பண்ணிருக்காங்க. சொல்ல போனா பண்ணணும். அதாவது நம்மளோட லைஃப் ஸ்பேன் அப்படி கொடுக்கும்போது ஒரு வருஷத்துல 2 மாசத்துக்கான லைஃப் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படின்னா 6 வருஷத்துல ஒரு வருஷம் லைஃப் ஸ்பேனை இவங்களுக்கு கொடுக்கணும். இந்த வேலையை பண்றது யாருன்னு பார்த்தா பிக் மம் தான். அவ சாப்பிட்ட ஃப்ரூட் வந்து சோல் ஃப்ரூட். அவளால மக்களோட சோலை மேனிபுலேட் பண்ண முடியும். அப்படித்தான் ஒரு டைம் அவளோட பையன் சோலை கூட எடுத்திருப்பா. சோ அந்த சோலை வச்சுதான் சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் லைஃப் ஸ்பேனை அவளுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்குவா. அது என்ன பண்ணுவான்னா, இப்ப மக்கள்கிட்ட நீங்க சேஃப்டியா இந்த டோட்டோ ஐலாண்ட்ல இருக்கணும்னா உங்க லைஃப் ஸ்பேனை எனக்கு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க இங்க இருந்து போகணும். அதனாலதான் அவங்க எல்லாருமே அந்த ஆலயத்துக்குள்ள வந்து போறீங்களா இல்ல லைஃப் கொடுக்குறீங்களான்னு கேட்டப்போ எல்லாருமே லைஃப்னு சொல்லி இங்கே இருந்திருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து 2 மாசத்துக்கான சோலை கலெக்ட் பண்ணிருப்பா. அப்படி கலெக்ட் பண்ண சோலை தான் மரம் செடி கொடிகளுக்குன்னு எல்லாத்துக்குமே கொடுத்தவனே எல்லாத்துக்கும் உயிர் வந்துருது. இவங்களுக்கு பேரு தான் ஹோமிஸ்னு சொல்லுவாங்க. சோலை ஒரு சைடு கலெக்ட் பண்றது, இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. இது எல்லா வேலையும் கருகருன்னு ஒரு உருவம் பண்ணுது இல்ல, அதுங்களுக்கு பேரு இன்கார்னேஷன்ஸ். அதை உருவாக்குனதுமே பிக் மாம் தான். சொல்ல போனா அது அவளோட சோல். இதுதான் டோட்டோ ஐலாண்டோட பயங்கரமான உண்மை. இவங்க ஃபர்ஸ்ட் டவுன் ஆஃப் சாக்லேட்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்கல்ல, அங்கேயுமே ஏகப்பட்ட ஐட்டம் இதே மாதிரி தான் உயிரோட இருந்துச்சு. ஆனா அது மட்டும் இருந்தா பரவாயில்லையே, இங்க இவங்க வந்தப்போ crocodile பேசினது, ராபிட் வந்து அட்டாக் பண்ணதுன்னு எல்லாமே மனுஷங்க மாதிரியே பண்ணுச்சுங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான். மரம் செடி கொடிகளை மட்டும் இல்ல, அனிமல்ஸ்களையுமே அவ அப்படித்தான் பண்ணி வச்சிருக்கான். என்ன மோசமான பவர். சரி அதெல்லாம் ஓகே, இங்க நம்ம ஆளுக மாதிரியே ஏகப்பட்ட பேர் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாரு? அவங்களையும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கான்னு கேட்டா அவங்க எல்லாம் டோட்டலாவே வேற. சொல்ல போனா இவங்கள மாதிரியே அங்க இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஜெராக்ஸ். அவங்க எல்லாத்தையுமே ஹியூமன் ஃபார்முக்கு மாத்தினது ப்ரூலியோட பவர் தான். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அந்த சோல்ஸை மத்த உடம்புக்குள்ளேயோ இல்ல பணத்துக்குள்ள வைக்க முடியாது. அப்படி பார்த்தா கெக்கோ மோரியோவால ஷேடோ ஆட்டைய போட்டு யாரு மேல வேணாலும் இன்ஃபியூஸ் பண்ணி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி பார்த்தா இவளை விட அவன் தானே ஸ்ட்ராங்கா இருக்கணும். தோலுக்கு கூட லைஃப் ஸ்பேன் ஒன்னு இருக்குது. ஆனா ஷேடோக்கு இல்லையே. செத்தவங்களை கூட அவனால உயிரோட கொண்டு வர முடியுமே. ஆனாலும் அவனை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, வீக்கா தான் காமிச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அவன் பவர்ல தான் லிமிடேஷன் கம்மியா இருக்க மாதிரி தோணுது. சரி இப்போ லூஃபி வந்து பயங்கரமா கடுப்பாயிருவான். ஏன்னா இவ்வளவு நேரம் இவ்வளவு மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூதேவி எதையுமே சொல்லாம இருந்திருக்கான். ஏன்டா சொன்னலன்னு கண்ணை பிடிச்சி இழுத்து கேட்பான். அவனுக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகிறது சுத்தமா புரியல. அதனால தான் அவன் எதுவுமே சொல்லையாமா. சரி இந்த பிரச்சனைக்குள்ள எல்லாம் இவன் வரக்கூடாதுன்னா எதுக்காக இந்த இடத்துல நீ புதஞ்சிருக்க, என்ன மேட்டர் எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லு, அப்பதான் உனக்கு ஜூஸ் கொடுப்போன்னு சொல்லி அவனை போட்டு லூஃபி படாத பாடுபடுத்துவான். அவனுமே வேற வழி இல்லாம ஓகே நான் சொல்லிடுறேன். அதே நேரம் அந்த கிராக்கர், அதான் நம்ம பிக் மம்மோட 10வது பையன், சார்லட் ஃபேமிலியோட 15வது சைல்டு, அந்த காட்டுக்குள்ள கர்ண கொடூரமா வந்துட்டு இருப்பான். அதே நேரம் இங்க அந்த பலாப்பழமனையும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கொடூரமான சம்பவம் தான் இது. அதாவது இவன் மண்ணுக்குள்ள புதஞ்சது இல்ல, இது வேற. இப்போ பிக் மாம்னு சொல்லப்படுற அந்த சார்லட் லின்லின் ஒருத்தனை கல்யாணம் பண்ணா. அந்த கபோதியே நான் தான்ப்பா, நான் தான் பிக் மாமோட ஹஸ்பண்டுமா. எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். அட நம்ம ஆளுகளுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க மரம் செடி கொடிகளே ஆடி போயிருங்க. அதுக்காண்டி இவன் மட்டும் தான் ஹஸ்பண்ட் நினைச்சிடாதீங்க, இவன் 25வது ஹஸ்பண்ட் விளங்கிடும். அதே நேரம் அந்த மரங்கள்லாம் ஆமா ஸ்வீட் 3 ஜெனரலுக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி பதறுவாங்க. அதான் அந்த கிராக்கர் மண்டைய வந்துட்டு இருக்கான்ல, அவனை பார்த்து தான் சொல்றாங்க, இந்த கிராக் மண்டைய ஸ்டார் ஹேட் மண்டையில ஒரு போடா போட்டு அவன் மண்டைய கிராக் பண்ணாம விட மாட்டேன்னு வெறிகுண்டு வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்ம ஆளுங்க வேற இந்த மேட்டரை கேட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இதுல இவன் வேற வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ஹஸ்பண்டுக்கே இந்த நிலைமைன்னா அப்போ மத்தவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எப்படி அவன் கூட சண்டை போட்டு அவனை ஃபேஸ் பண்ணாங்க, மத்தவங்க எல்லாத்தையுமே வேற காப்பாத்துறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.